குட்டி கண்மணிகளா, இன்றைக்கி மாமா உங்களுக்கு புதுசாக ஒரு கதை சொல்ல போகிறேன். இது வந்து ராமகிருஷ்ணானந்தர் அப்படிங்கிற ஒரு சன்னியாசி, ஒரு சுவாமிஜி வந்து அவருடைய இங்கிலீஷ் புஸ்தகம் த யூனிவர்ஸ் அண்ட் மேன் அப்படிங்கிற இங்கிலீஷ் புஸ்தகத்தில் இந்த கதையை எழுதியிருக்கார். சரியா? ரொம்ப நல்லா இருக்கும். கேட்கலாமா? ஒரு ஊரில் ஒரு மிட்டாய் வியாபாரி ஒருத்தன் இருந்தான். அவன் வந்து சின்னதாக ஒரு பொட்டி கடை மாதிரி ஒன்று வச்சுட்டு வியாபாரம் பண்ணின்னு வந்தான். அவனுக்கு 2 குழந்தைகள் இருந்தது. அதில் மாமி இல்லை, மாமி காலமாயிட்டான். சரியா? அவனும் 2 குழந்தைகள் மட்டும்தான் இருந்து வந்தான். அவனுக்கு கடவுள் பக்தி உண்டு. அதனால் வந்து ஊருக்கு வந்து யாராலும் வந்து இப்போ சுவாமிஜிலாம் யாராலும் வந்தாக்கா நல்லா மரியாதை பண்ணி அவளுக்கு செய்ய வேண்டிய சேவையெல்லாம் பண்ணி நல்லா இது பண்ணுவான். அப்போது இப்படி காலம் ஓடின்றது. ரொம்ப வசதியான குடும்பம் கிடையாது. ஓரளவுக்கு தான் அவகிட்ட வந்து செல்லலாம் இருந்தது. அவனை சின்ன கடை தானே வச்சுட்டுருக்கான். அதனால் வந்து ஜாஸ்தி பணம்லாம் சுற்று பத்தலாம் ரொம்ப ஒன்றும் கிடையாது. அப்படி காலம் ஓடிட்டு இருந்தது. அப்போது ஒரு நாளைக்கு வந்து அவன் ஊருக்கு வந்து ஒரு சுவாமி ஒருத்தர் வந்தான், ஒரு சன்னியாசி ஒருத்தர் வந்தான். அவனுக்கு அவரை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம். அவரை கூப்பிட்டு உட்காத்தி வச்சு அவருக்கு சாப்பிட்றதுக்கு பழம், தண்ணி, தீர்த்தம் குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் கொடுத்து நல்லா உபசாரம் பண்ணினான். சுவாமிஜி வந்து அவருக்கு வந்து அவனுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டார். அப்போ அவன் வந்து கேட்டான் அவர்கிட்ட வந்து, உங்களுக்கு நான் எதானும் சேவை பண்ணலாமா, உங்களுக்கு எதானும் தேவை இருக்கா, உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அப்படின்னு சொல்லுங்க, காத்தல் இருக்கேன் செய்கிறதுக்கு அப்படின்னு சொன்னான். அப்போ சுவாமிஜி சொன்னார், அவர் வந்து பெரிய ஞானி, உமாச்சி தாத்தா. உமாச்சி தாத்தானா வந்து அவருக்கு வந்து எந்த விதமான தேவையும் இருக்காது. இப்போ நம்மளை மாதிரி வந்து வீடு வாசல் காரு பங்களா இல்லை வந்து போட்டுக்கிறதுக்கு நிறையா துணிமணி அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. எந்த விதமான தேவையும் இருக்காது. ஏன்னா உமாச்சி தாத்தாவும் உமாச்சி அவர்கிட்ட எல்லாமே இருக்கானா வந்து வெளியில் எதுவும் வச்சுக்க மாட்டேன். அப்போது வந்து அவர் சொன்னார், அவருடைய ட்ரெஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கிழிஞ்சு போயிருக்கு. உமாச்சி தாத்தா தானே, அவள் எப்படி இருக்கோங்க, வெளியில் நம்ம எப்படி இருக்கோங்கிறதெல்லாம் வந்து கருத்து கவலையப்பட மாட்டான். அவ்வளோ சக்தி உண்டு. சரி இவன் கேட்குறானே அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணேன், சரி என்னோடய ட்ரெஸ் எல்லாம் வந்து ரொம்ப கிழிஞ்சிருக்கு, அது கொஞ்சம் தைச்சி கொடு, ராத்திரியில் கொசு ரொம்ப பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி சும்மா விளையாட்டுக்காக சொன்னார். அவனை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணான், அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு அவருக்கு நல்லா தைச்சி கொடுத்தான். இதுதான் அது ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. ரொம்ப வந்து பணிவோடு இருக்கான், ரொம்ப தங்கமானவனாக இருக்கான், சூதுவாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், நான் வந்து உனக்கு எதானும் வந்து செய்யணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் என்கிட்ட வந்து உனக்கு கொடுக்கறதுக்கு நகை பணம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. எந்த விதமான வசதிகளை வந்து நான் ரொம்ப நாள் ஆச்சு நல்லா வந்து விட்டுட்டு, அதனால் வந்து எங்கிட்ட அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஆனால் வந்து உமாச்சி வந்து எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அவருடைய வந்து அனுகிரகத்தினால நான் வந்து உன்னை வந்து வைகுண்டத்துக்கு அனுப்ப முடியும். வைகுண்டத்தில் யார் இருக்கா, மகாவிஷ்ணு இருக்கார் இல்லையா, அங்கே போய் நீ வந்து சௌக்கியமாக இருக்கலாம். இனிமேல் வந்து மறுபடியும் பிறக்க வேண்டாம், வந்து உன்னை நான் வந்து வைகுண்டத்துக்கு அனுப்ப முடியும். நீ வந்து உமாச்சியோடய போயிருக்கலாம். அது அதுக்கு உண்டான சக்தி எனக்கு உமாச்சி கொடுத்துருக்காரு. நான் உனக்கு அந்த அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். உடனே உனக்கு சந்தோஷம், ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷம். அடடா நம்ம வந்து வைகுண்டத்துக்கு போய் வந்து பெருமாள் மூச்சியோட இருக்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். ஆனால் வந்து பார்த்தா 2 சின்ன குழந்தைகள் இருக்குது. அவளை வந்து இப்போ விட்டுட்டு போக முடியாது. அவளை வளர்த்து ஆளாக்கணும். அம்மா ஆட்டில் அம்மா கிடையாதுனோ, அதனால் வந்து அவளை ஆளாக்கணும் அப்படிங்கிறதால நான் சுவாமிஜி, உமாச்சி தாத்தா எனக்கு வந்து வரணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் வந்து 2 சின்ன குழந்தைகள் இருக்குது, உங்களை நீங்களே பார்க்குற, அவளை இப்போ நான் விட்டுட்டு வர முடியலனால ஒரு 8 வருஷம் கழிச்சு வாங்குவோம், அதுக்குள்ளே அவள் வந்து நல்லா வளர்ந்துருவா, அவள் தானே அவளை வந்து பார்த்துப்பா, அதுக்கப்புறம் நான் உங்க கூட வரேன் அப்படின்னு சொன்னான். சரி அப்படின்னு சொல்லிட்டு உமாச்சி தாத்தா சின்ன வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். அப்படி காலம் ஓடிட்டுருக்குது. 8 வருஷம் ஆகிடுது. அந்த சுவாமிஜி உமாச்சி தாத்தா என்ன பண்ணார், கரெக்டாக ஞாபகம் வச்சு 8 வருஷம் கழிச்சு வந்துட்டு என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்டார். நல்லா ஞாபகம் இருக்குது சுவாமி, நீங்கள் வந்து எனக்கு வந்து என்னோடய பிள்ளைகள்லாம் வளர்ந்துட்டா, அது வந்து உண்மைதான். ஆனால் வந்து இப்போ ரொம்ப கெட்ட பசங்களாக இருக்கா, ஏதாவது ரொம்ப தப்பு காரியம் பண்ணுறா, நல்ல பழக்க வழக்கம் எதுவும் இல்லை, காசெல்லாம் ரொம்ப விரயமாக்குறா, அவகிட்ட இந்த இருக்கிறதே கொஞ்சம் தான், உங்களுக்கே நீங்களே பார்க்குறாரு. அதை நான் வந்து அவள் நல்லா காப்பாற்றி அவகிட்ட வந்து ஒழுங்காக பொறுப்பை ஒப்படைக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது இப்போது. அதனால் வந்து இப்போ என்னால் வர முடியல, இன்னொரு 8 வருஷம் கழிச்சு வாங்குவோம் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்னான். அப்போது சுவாமிஜி நினச்சிருந்தார், பாரு எப்படி வந்து விட்டுட்டு வரமாட்டேங்கிறான் பாரு, உமாச்சிக்கிட்ட கஷ்டம் போகிறேன்னு சொன்னாக்கா யாராலும் வரமாட்டேன்னு சொல்லுவாளா. இவனுக்கு வந்து அந்த பாசம் விடலை, குழந்தைகள் நம்மளுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற பாசம் விட மாட்டேங்குது. சரி 8 வருஷம் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். மறுபடியும் 8 வருஷம் கழிச்சு வந்தால் அந்த இடம்லாம் வந்து ஒரே குறைஞ்சி போயிருந்தது. இந்த குடிசை இருக்கிற இடமே தெரியல, ஒரே ஓட்டையும் பொத்தலமாக இருந்தது. 2 பசங்க மட்டும்தான் இருந்தால், நல்லா வளர்ந்த பசங்களாகிட்டா. இப்போது பெரியவாளாயிட்டா. சுவாமிஜி கேட்டார், உங்கள் அப்பா எங்கே அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னால், எங்கள் அப்பா வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து காலமாயிட்டா, இப்போது எங்கள் இல்லை அப்படின்னு சொன்னான். உடனே உமாச்சி தாத்தா வந்து அப்படி கண்ணை மூடிட்டு அப்படி தியானம் பண்ணார். தியானம் பண்ணாக்க
அவங்க வந்து என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவகிட்டே கேட்கணும்னு சொல்லிட்டு, சரி இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு அப்படின்னு கேட்டார். நான் வந்து என்னுடைய அப்பாவை விட்டுட்டு போனேன், இந்த மிட்டாய் கடையை நான் நடத்திட்டு இருக்கேன். என்னோடய தம்பி வந்து அதுவும் அந்த நேரத்தில் அந்த எருதை வச்சு உழுதுன்னு இருக்கான். நாங்கள் ரொம்ப கஷ்ட நிலைமையில் இருக்கோம், ரொம்ப சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டோம். அப்படின்னோடனே அவர் வந்து தியானத்தில் இருக்கு தெரிஞ்சு போயிட்டு அந்த மிட்டாய் வியாபாரி தான் காலமானதுக்கப்புறமா மறுபடியும் வந்து தன்னோட பிள்ளைகளை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தன் பிள்ளைகள் மேலே இருந்த பாசம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால வந்து மறுபடியும் எருதாவே பிறந்து காலமாடாக பிறந்து அவள் வயல்லே வந்து அவளுக்கு உழுது அவளுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தான் அப்படிங்கிறது மற்ற அதை தெரிஞ்சு போயிடுச்சு. அவகிட்ட சொல்லலை. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து காத்துட்டு இருந்தார். எப்போ வந்து விட்டுட்டு போவான், அந்த எருதை தனியாக விட்டுட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தார். அப்புறம் மத்தியான நேரத்தில் சாப்பாடு நேரத்தில் அவன் என்ன பண்ணான், மாடை அப்படியே கட்டி போட்டுட்டு சாப்பிட போயிட்டான். அப்போ தான் இதான் சான்ஸ் சொல்லிட்டு அந்த விமர்சனத்தை என்ன பண்ணார், மாடுகிட்ட போய் தன்னுடைய கலசத்துலேருந்து தீர்த்தத்தை எடுத்து அந்த மாடு மேலே தெளித்த உடனே அதுக்கு பூர்வஜன ஞாபகம் வந்துடுச்சு. அவர் வந்து அப்போ கேட்டார், இப்போ வந்து நீ வரையாங்க கூட நான் உன்னை வைகுண்டத்துக்கு ஆக்ஷன் போகிறேன் அப்படின்னாரு. அப்போது அந்த எருது வந்து ஒரே கண்ணில் தண்ணீர் அழுதுகிட்டே சொல்லிட்டு, எங்கள் பிள்ளைகளோட நிலைமையை பார்த்தியாடா, அவள் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கா, இந்த மாதிரி கஷ்டத்தில் வந்து நானும் வந்து விட்டுட்டு வந்துட்டேன்னா இந்த நிலத்தை யார் விழுறது, நான் தான் அவளுக்கு அந்த நிலத்தை விழுது ஏதோ கொஞ்சமாவது அவளுக்கு காப்பாற்றின்னு இருக்கேன். அப்படின்னால இப்போது வர முடியல சுவாமிஜி, என்னை மன்னிச்சிருக்கோம், நான் வந்து இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு வாங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு. இவருக்கு மனசுக்குள்ள ஒரு தாபம், என்னடா அது மனுஷ ஜென்மம் போய் இப்போ வந்து மாடாக பிறந்திருக்கான், அப்போ கூட அவனுக்கு வந்து உமாச்சிக்கிட்ட போகணுங்கிற ஒரு நினைப்பு இல்லையே, இப்படி இப்போ பாசபந்தத்தில் இருக்கானே, ரொம்ப இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தாபப்பட்டுட்டே போய் சரி நான் வரேன்ட்டு போயிட்டார். அப்புறம் ஒரு கொஞ்சம் வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்தால் அந்த பசங்கள்கிட்ட கேட்டால் இப்போ அவர் சொன்னால் அந்த காளை மாடு செத்து போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எங்ககிட்ட ஒரு நாய் ஒன்று தான் இருக்குது, அதுதான் வந்து வெள்ளம் குழச்சி யாரும் புதுசாக வந்துருக்கான்னு சொல்லிட்டு வெள்ளம் குழச்சி வீட்டில் ஆற்றில் இருக்கிறவளெல்லாம் வந்து வழியில் வர வச்சுட்டு வந்து பார்த்தாக்கா இப்போ இந்த நாய் தான் எங்களை நாய்க்கு மட்டும் தான் எங்ககிட்ட இருக்குது, எருதெல்லாம் இல்லை. உடனே மறுபடியும் மாச்சு கண்ணை மூடினார். பார்த்தா அந்த அந்த காளை மாடு வந்து செத்து போய் மறுபடியும் வந்து இந்த நாயாக பிறந்து வீட்டை காவல் காத்து முடிக்கும். நாய் வீட்டை காவல் காக்குமோனா, ராத்திரியில் யாரும் திருடெல்லாம் வர பார்த்துக்குமோனோ, அந்த மாதிரி வீட்டை காவல் காத்துருக்கு. அப்புறம் வந்து என்ன பண்ணார், மறுபடியும் அந்த தீர்த்தத்தை அந்த நாய் மேலே புரோஷனம் பண்ணி, நீ இப்பயாவது வரையா என் கூட அப்படின்னு கேட்டார். உடனே அந்த நாய் சொல்லிட்டு, இந்த மாதிரி பாருங்க அவளுக்கு இன்னும் கஷ்டம் தீரவே இல்லை, ரொம்பவே கஷ்டம் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது, அதனால் இப்போவும் என்னால் வர முடியல, மன்னிச்சிருக்கோ, இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு போங்கோ அப்படின்ட்டு போனார். அவர் சொன்னார், எப்பா எனக்கு வயசாக இருக்குது, நான் உனக்கு வாக்கு கொடுத்துட்டேன், உன்னை வந்து பகவான்கிட்ட சேர்க்குறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டேன், அந்த வாக்கை நான் மீறக்கூடாது, சரி நான் வந்து போயிட்டு கொஞ்சம் வருஷம் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அப்புறம் அவருக்கும் தள்ளாட வயசாகிடுத்து, இருந்தாலும் முடியாமல் கொடுத்த வாக்கை காப்பாற்றணுங்கிறதுக்காக அங்கேருந்து வந்தாக்க அவள் வந்து ஆற்றுல வந்து 2 பசங்க மட்டும்தான் இருந்தால் வந்து இந்த நாயை காணும். அப்போ கேட்டாக்க அந்த நாயை வந்து செத்து போயிடுது சுவாமிஜி அப்படின்னார். ஆனால் அவளுக்கு வந்து கோபம் வந்துடுது, இந்த சுவாமிஜி ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு போகும்போதெல்லாம் நமக்கு இன்னும் கஷ்டம் ஜாஸ்தி தான் ஆகிட்டு இருக்குது, இவரால் தான் நம்ம கஷ்டப்படுறோம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரே கோச்சிக்க ஆரம்பிச்சார். அப்படின்னோடனே அவர் வந்து சொன்னார், சரி உங்களுக்கு கஷ்டம் எல்லாம் நம்ம தீரணும் அவ்வளோதானே, உங்களுக்கு வந்து பணம் இருந்தாக்க நீங்கள் நல்லா சுபிஷமாக இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் படுத்து தூங்குகிற அறையில் போய் அந்த மூலையில் போய் தோண்டி பாருங்கோ, அங்கே வந்து ஒரு பானையில் நிறையா வந்து தங்க காசு இருக்குது, அதை தோண்டி எடுத்துக்கோங்க, எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருக்கும், நீங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போய் தோண்ட ஆரம்பித்தா அது வந்து ஒரு பாம்பு, புதுசாக ஒரு பாம்பு ஒன்று பயந்து போயிட்டா. 2 பசங்களும் பயந்து போய் என்ன பண்ணா, ரொம்ப கோவப்பட்டு தப்புன்னு போய் அந்த பாம்பை அடித்து போட்டுட்டு ரொம்ப கோவமாக சுவாமிஜி வந்தா. என்ன சுவாமி தோண்டினா தங்கம் கிடைக்கும்னு சொன்னால் தோண்டினா பாம்பு வருது, இப்போ கடிக்கிறதுக்காங்களே அப்படின்னு சொல்லி பயந்து போயிட்டோம், நாங்கள் அடித்து போட்டுட்டோம் அப்படின்னா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இல்லை நீ பாம்பு போயிட்டோன்னே இப்போ பயம் இல்லாமல் தோண்டு இருக்கும் பாரு அப்படின்னாரு. சரி மறுபடியும் உள்ளே போய் தோண்டினா நிஜமாக ஒரு பானை இருந்தது, அந்த பானைக்குள்ளே நிறைய தங்க காசுங்க. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை, அப்பா நம்மளோட கஷ்டம்லாம் தீர்ந்து போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, நேராக சுவாமிஜிக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு, சுவாமிஜி நாங்கள் வந்து இதை வச்சு நாங்கள் படிச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். அப்போது அந்த சுவாமிஜிக்கு தெரியும், மறுபடியும் கண்டு தியானம் அந்த வந்து நாய் தான் வந்து மறுபடியும் பாம்பாக பிறந்து அவள் அந்த தங்க காசெல்லாம் காப்பாற்றின்னு இருக்கு அப்படின்னு சொல்லி சுவாமிஜிக்கு தெரியும். அப்போ மறுபடியும் வந்து அது இன்னும் ஃபுல்லாக சாகலை, அதை வந்து தண்ணி தெளிச்சார். மறுபடியும் தண்ணி தெளிச்சுட்டு இப்போயாவது வரியானேன்னு கூட அப்படின்னு கேட்டார். அப்போ தான் அந்த இதுக்கு இப்போ புத்தி வந்தது, அந்த மிட்டாய் வியாபாரி அந்த பாம்பு ஊரில் இருக்கானோ அவனுக்கு அப்போ தான் புத்தி வந்தது. நான் இப்போ தான் சுவாமிஜி புரிஞ்சுனேன், ரொம்ப வந்து அளவுக்கு மீறி வந்து
எல்லாம் என்னால் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எல்லாத்தையும் பாதுகாக்கணும், நான் வந்து அவளை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பண்ணினேன். கடைசியில் வந்து மனுஷனாக இருந்து எருதாக பிறந்து, அதுக்கப்புறம் நாயாக பிறந்து, அப்புறம் பாம்பாக பிறந்து, கடைசியில் பார்த்தாலும் அவள் கையில் நான் அடிபட்டு சாக வேண்டிய நிலைமை ஆகிடுது. இப்போ எனக்கு உண்மை புரிஞ்சு போயிடுது. அதனால் வந்து இனிமேல் நான் வந்து இதில் இருக்க விரும்பலை, என்னை வந்து நீங்கள் வந்து வைகுண்டத்துக்கு ஆக்ஷன் பண்ணுவோம், நான் தயாராகிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்புறம் சுவாமிஜி வந்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணி அவனை வந்து வைகுண்டத்துக்கு அனுப்பி வச்சான். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அந்த கதையிலேருந்து? எதுலேயுமே வந்து எல்லாம் மாரி வந்து எல்லாம் தன்னால் தான் நடக்கிறது, நாம் தான் பண்ணணும், நம்ம செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும், அவளுக்கு இன்னும் தெரியல, அவள் வந்து இது பண்ண மாட்டா அப்படின்னு நம்ம வந்து எல்லாத்தையும் நம்மளே இழுத்து போட்டுட்டு இது பண்ணக்கூடாது. ஒரு வயசு வந்துடுத்துனா வந்து அவளே வந்து நல்லது கிட்டதை தானே தெரிஞ்சுக்கணுங்கிறத விட்டுணும் இல்லையா? இவன் வந்து மறுபடியும் வந்து இந்த விவசாயம் என்ன பண்ணான், நம்ம தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றணும், என்ன பண்ணான், உம்மாச்சிக்கிட்ட போகிறத விட அவனுக்கு வந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற பொறுப்பு வந்து பெருசாக தெரிஞ்சுது. அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அதனால தான் வந்து மனுஷனாக இருந்தவன் மாடாக பிறந்து மறுபடியும் நாயாக பிறந்தான், மறுபடியும் பாம்பாக பிறந்தான், இப்படி பல ஜென்மங்கள் எடுக்க வேண்டியது ஆகிடுது இல்லையா? அதுக்கு கடைசியில் அவர் சுவாமிஜி முன்னாடியே சொன்ன மாதிரி அழகாக உம்மாச்சிக்கிட்ட போய் சேர்ந்துருக்கலாம் இல்லையா? அதனால் வந்து எல்லா பாசத்தோடு இருக்கணும், எல்லா உறவுகள்கிட்டையும் வந்து பாசத்தோடு இருக்கணும். அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, அப்பா, அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, இப்படி எல்லார்ட்டையும் பாசத்தோடு இருக்கணும். ஆனால் வந்து பகவான் தான் நமக்கு வந்து நிரந்தரமான உறவு. நம்ம கூட இருக்கிற உறவு எல்லாம் என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு விட்டுட்டு போக போகுது இல்லையா? யாரும் வந்து கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்க போகிறது இல்லை. ஆனால் இது எல்லாருக்கிட்டையும் வந்து ரொம்ப நல்ல பாசத்தோடு இருக்கணும். ஆனால் பகவான் மேலே அதுக்கு மேலே பாசத்தோடு இருக்கணும். ஏன்னா வந்து அவர் தான் வந்து இந்த உலகத்துக்கே தாய் தந்தை, எல்லாரையும் படைச்சி காப்பாற்றி எல்லாம் பண்ணுறாரு இல்லையா? உலகத்துக்கே தாய் தந்தையர் அவள் தான். அதனால் அவாகிட்ட தான் வந்து பகவான்கிட்ட தான் நமக்கு வந்து பாசம் ஜாஸ்தி இருக்குமே தவிர வந்து யாராவது இந்த சுவாமி இந்த மாதிரி யாராவது வந்து அனுகிரகம் பண்ணுறேன், ஒன்று பகவான்கிட்ட ஆக்ஷன் போகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா வேண்டாம் அதெல்லாம் கிடையாது, எனக்கு இன்னும் இங்கே வேலை இருக்குது, நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அதை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. பகவான்கிட்ட பக்தியோடு என்றைக்கும் அவர்கிட்ட போய் சேரணுங்கிற நோக்கம் என்றைக்கும் இருக்கணும். சரியா?